ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வேறு லெவல் டேஸ்ட்டில் நான்வெஜ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்திருக்கேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நான்வெஜ் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லீவ் டைமில் இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இட்லி, தோசை, சாதம் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சைடிஷ் ரெசிபி ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் வந்து சாப்பிட்லாங்க. பெரிய வெங்காயம் இந்த பஜ்ஜிக்கெலாம் வந்து வெங்காயம் கட் பண்ணி போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும். இப்போ நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 பேருக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்குங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை வகைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா தலை இருக்கும் பாருங்க, அது வந்து சேர்த்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா சேர்த்ததுமே உடனே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படியே அந்த மட்டனில் இருக்க அந்த பச்சை வாசனை அப்படியே தெரியும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து பாதி அளவுக்கு வெந்து இந்தளவுக்கு தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வச்சு எடுத்தால் தான் குழந்தைங்களே ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அந்த மட்டன் வந்து சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கரில் 4 விசில் வர டைமில் ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் போட்டு வதக்கி வச்சோம் பாருங்கள், அந்த பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மட்டன்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் வந்து வதக்கிட்டு ரெடி பண்ணினா கண்டிப்பாக வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக விசில் அடங்குனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்து வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி தான் தண்ணி வந்து சேர்க்கவே தேவையில்ல. அந்த அரைச்சி வச்ச பொருள் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன், சாதத்து கூட கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி குழம்பா ரெடி பண்ணால் சாதத்து கூட ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிரேவியாக இருந்தால் தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா திக்கான கிரேவியாக இருந்தால் நெய் சாதம் இந்தமாரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சிங்கன்னா அது கூட சைடிஷாக வந்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மட்டன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஏற்கனவே தேங்காய்லாம் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி ஊற்றி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக அந்த மட்டன் குழம்பு கெட்டும் போகாது. வேறு லெவல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.